ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுது. இப்பதான் நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் சிக்ஸ்த் சென்ஸ் பத்தி பேசுங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது நம்மளுடைய 6வது அறிவுனா என்னன்றது தெரியும், பட் ஆனா அது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. சோ வீடியோக்குள்ள போலாமா? இந்த சிக்ஸ்த் சென்ஸ் மத்த 5 சென்ஸை விட ரொம்ப தனித்துவமான ஒரு சென்ஸ். ஏன்னா நம்மளுடைய கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, இந்த தோல் எல்லாம் நம்மளால தொழ முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹியூமன் பாடியில இது ஒரு பார்ட். நம்மளால இந்த விசிபிளா பார்க்க முடியும். இந்த சிக்ஸ்த் சென்ஸ்ன்றது அப்படி கிடையாது. ஏன்னா இது நம்மளுடைய இன்னர் ஃபீலிங்ஸ், நம்மளுடைய கட் ஃபீலிங்ஸ், நம்மளுடைய உள்ளார்ந்த அறிவு, நம்மளுடைய உள்ளுணர்ச்சி, நம்மளுடைய இன்ட்யூஷன், இதெல்லாமே செயல்படுத்துறதா சிக்ஸ்த் சென்ஸ் உடைய வேலை. இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஹிட் அடிக்கும், இது பண்ணாத, இது சரி வராது அப்படின்ட்டு. ஆனா நம்ம அதையும் மீறி பண்ணுவோம். அது பண்ணிட்டக்கு அப்புறம் அப்போவே நினைச்சோம்ல அப்படின்னு தோன்றது இல்லையா, அதுதான் இன்ட்யூஷன். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, வடச்சென்னை படத்துல அந்த ஆயம் சந்திரா பத்தி சொல்லுவாங்க, காலம் வந்துருச்சு சந்திரா அப்படின்ட்டு. அது இருக்கு இல்லையா, அதுதான் இன்ட்யூஷன். நம்ம ஒரு விஷயம் நடக்க போறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும், பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா இது விசிபிளா நமக்கு தெரியாது. ஏன்னா இன்ட்யூஷனும் இமேஜினேஷன் ரெண்டுமே வேற வேற. இமேஜினேஷன்ன்றது கான்சியஸா வரும். நடக்க போற விஷயத்த நம்மளால கிரியேட் பண்ணி நினைக்கிறது தான் இமேஜினேஷன். இன்ட்யூஷன்ன்றது நம்மளோட சப்கான்சியஸ் லெவல்ல வரும். ஜஸ்ட் அது ஒரு ஸ்பார்க் மாதிரி, இது பண்ணாத அப்படின்னு ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துட்டு போகும். அதுதான் இன்ட்யூஷன். ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த 6வது அறிவை நம்ம தெளிவா, நம்ம காம் அண்ட் கம்போஸ்டா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிலையில வச்சுக்கோம் அப்படின்னா டைரக்டா கடவுள்கிட்டயே பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 6வது அறிவை நம்ம கரெக்டான ஒரு லெவல்ல வச்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னொருத்தவங்களுடைய மைண்டையும் ரீட் பண்ண முடியும். ஜோசியம் சொல்றது, அருள்வாக்கு சொல்றது, அதெல்லாமே உருட்டுதான், அது வேற விஷயம். சயின்டிபிக்கலா இது எப்படி பாக்குறாங்க, சயின்டிபிக்கலா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம யாரு, நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை வாழ போறோம், நம்ம என்னவா நம்ம காட்ட போறோம் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்றதுதான் இந்த சிக்ஸ்த் சென்ஸ். நீ யாரு, நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, எப்படி பண்ண போறேன், நம்ம எதை அச்சீவ் பண்ண போறோம், நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நீ இதுதான் பண்ண போற அப்படின்ட்டு ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதுதான் சிக்ஸ்த் சென்ஸ். நீ யாருன்னு உனக்கே காட்டுறதுதான் சிக்ஸ்த் சென்ஸ். விலங்குகள்ல இருந்து தனித்துவமா மனிதர்களா வந்ததுக்கு காரணமே இந்த சிக்ஸ்த் சென்ஸ் தான் ஒரு காரணம் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் தான் சொல்றாங்க. இந்த இன்ட்யூஷன், இந்த கட் ஃபீலிங்லாம் நார்மல் பர்சன்ஸ் விட அத்லெட்ஸ், புக் ரீடர்ஸ், ஜிம் பர்சன்ஸ், அவங்களுக்குலாம் ஒரு பாயிண்ட் நல்லா வேலை செய்யும். அவங்களோட டெசிஷன் மேக்கிங்லாம் நல்லா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களே இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்ட்யூஷன் எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, நம்ம டெய்லி காலையில எழுஞ்சி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கண்ணை மூடி நம்மளே நம்ம கிட்ட பேசும்போது, நான் இந்த நாளை இப்படி பண்ண போறேன், நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷனோட நம்ம அந்த டேயை ஸ்டார்ட் ஆகும் போதும், அது மட்டும் இல்லாம ரன்னிங், வாக்கிங், யோகா, அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம இன்வால்வ் பண்ணும் போதும் இது இந்த இன்ட்யூஷன் நம்ம நார்மலா வேலை செய்யறதை விட ஒரு ஸ்டெப் நல்லா வேலை செய்யும், ஹெல்தியாவும் இருக்கும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. நம்ம இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ்ல நம்ம ஒரு சின்ன பார்ட்டான ஒரு லைஃப் தான் நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட எனர்ஜின்றது அதோடைய மறுபக்கம். அதே மாதிரிதான் நம்மளுடைய மனநிலைய நம்ம சாந்தமா, பீஸ்ஃபுல்லா, காம் அண்ட் கம்போஸ்டா வச்சுக்கும் போது நம்ம சுத்தி இருக்கிற விஷயத்த அப்சர்வ் பண்ணாலே அதுக்கான ஆற்றல்ன்றது வரும். அதுக்கான எனர்ஜின்றது ஆட்டோமேட்டிக்காவே உள்ள இருந்து டெவலப் ஆகும். ஒரு கடினமான நெருக்கடியில இருக்கும் போதோ நம்ம ஒரு ஸ்டெப் தள்ளி இருந்து அந்த விஷயத்த நம்ம அப்சர்வ் பண்ணும் போது அதுக்கான சொல்யூஷன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். இதெல்லாமே டிசைட் பண்றதா இந்த சிக்ஸ்த் சென்ஸ். சோ இதெல்லாம் தான் சிக்ஸ்த் சென்ஸ் போது எனக்கு ஏன் சென்ஸ் கேட்கின விஷயங்கள். இதெல்லாம் ஏதாச்சும் பாயிண்ட் விட்டுருந்தாலும், நான் மாத்தி சொல்லியிருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை பார்த்து நாம தெரிஞ்சுக்கிறோம். மக்களே, வாழ்றது ஒரு வாழ்க்கை தான். டைம் வேஸ்ட் பண்ணாம போய் கோலை செட் பண்ணுங்க, உங்க இன்ட்யூஷனை பில்ட் பண்ணுங்க, ஹெல்த்தியா லீட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.